ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு என்னோட புது மாருதி வேகனார் எல்எக்ஸ்ஐ 2025 மாடல். இது வந்து டிசம்பர் 2025ல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கார் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு எனக்கு ஒரு ரிலையபிளான என்ஜின் பட்ஜெட்குள்ளார எனக்கு வேணும். அண்ட் தென் லெஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபியூயல் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் என்னுடைய கன்சர்னாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஏஜ்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக இதில் உட்கார முடியும், இறங்க முடியும். ஸோ எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கிறனால அவங்களுக்காகவும் இந்த காரை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு சிட்டி டிரைவ் கார் மட்டும் கிடையாது. இது வந்து ஹைவேஸில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் 3 times சென்னை டு கடலூர் போயிட்டு வந்திருக்கோம், அப் அண்ட் டவுன். அண்ட் தென் 1 time சென்னை டு ஏலகிரி. அது வந்து எனக்கு ஹில் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக சென்னை டு ஏலகிரி ஃபேமிலியோட போனோம், 1 day ட்ரிப். ஸோ ஹில் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் தென் ரீசண்டாக டிசம்பர் ஏப்ரல் 8th நைட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஊட்டிக்கு வந்துட்டு கூகுள் மேப் பார்த்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், April 8. நெக்ஸ்ட் டே மார்னிங் April 9th மார்னிங் 8 o'clock வந்து நாங்கள் குன்னூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ குன்னூரில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்தோம்னா சிம்ஸ் கார்டன். அண்ட் தென் அது பார்த்து முடிச்சுட்டு 10:30 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அந்த டேயில் வேறு எதுவும் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நியர்பை மார்க்கெட் மட்டும் சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபெட்டா பீக், டீ மியூசியம், த்ரெட் மியூசியம், இது மாதிரி லோக்கல் ஊட்டி சைட் சீயிங் போனோம். ஸோ ஹில் டிரைவிங் வந்துட்டு நல்லாவே இது பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நாங்கள் 4 பேர் டிரைவ் பண்ணோம். ஸோ இது எங்கேயுமே வந்துட்டு ஒரு லெஸ் பவரோ இல்லை ஒரு லேகிங்கோ எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஹைவேஸும் வந்துட்டு நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. நான் க்ரூஸ் பண்ணது வந்துட்டு 70 to 80, அக்கேஷ்னலாக 90 இல்லை 100 வந்து ரீச் பண்ணேன். ஸோ 70 to 80 நான் டிரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து ரியல் டைம் மைலேஜ் வந்து அரௌண்ட் 24 km/L கிடச்சிது. நான் டிரைவ் பண்ணும்போதே அந்த 24 km காட்டுச்சு. ஸோ ஓவராலாக ஒரு 4000 km தான் ரன் பண்ணியிருக்கேன், டிரைவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்து மே மந்த்குள்ளார பண்ணணும், 5000 km. ஸோ சிட்டி டிரைவ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 19 km/L கிடச்சிது. ஹைவேஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், நான் டேஷ்போர்டு காட்டுறேன். பட் 24 km/L வந்து இது வந்து மைலேஜ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு 0 சார்ஜ், எதுவுமே சார்ஜ் பண்ணலாம் அவங்க. ஸோ வாங்க உள்ளார போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ்ன்ட்டு. அதில் ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளோ டிரைவ் ஆயிருக்கு, மைலேஜ் எவ்வளவு. ட்ரிப் பி தான் நாங்கள் வந்து செட் பண்ணோம். ஸோ அதனுடைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக டோல் ஃபீ வந்து 1800 கிட்ட ஆச்சு, சென்னை டு ஊட்டி. அண்ட் தென் ஊட்டி டு முதுமலை, பந்திப்பூர் ஃபாரஸ்ட், மைசூரில் வந்துட்டு மைசூர் பேலஸ் அண்ட் பிருந்தாவன் கார்டன் விசிட் பண்ணோம் April 11th அன்னைக்கு. ஸோ April 11th நைட்டு 8 o'clock நாங்கள் மைசூரில் ஸ்டார்ட் பண்ணோம். மறுநாள் காலையில் சென்னை 7 AM சென்னை ரீச் பண்ணிட்டோம், பெருங்குடி. ஸோ அரௌண்ட் 11 hours ஆச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து 2 hours மேலே ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்று ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நைட் டிரைவிங் சிங்கிள் ஹேண்டடாக டிரைவ் பண்ணுறதுனால சேஃப்டிக்காக நான் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ வாங்க உள்ளார போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரியல் டைம் மைலேஜ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ட்ரிப் பி. எங்களுக்கு வந்து ஓவரால் கிலோமீட்டர் சென்னை டு ஊட்டி அண்ட் தென் ரிட்டர்ன் டு சென்னை 1276 வந்துட்டு ஓவரால் மைலேஜ். இது வந்து ட்ரிப் பி நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆவரேஜ் ஃப்ரம் day 1 till டுடே, December 10th அன்னைக்கு வண்டி எடுத்தோம். ஸோ இன்னைக்கு வந்து April 12th இன்னைக்கு. ஸோ இது வந்து 27.3 காட்டுது. இது எனக்கு ஆக்சுவல் மைலேஜா என்னன்னு தெரியல. இதுதான் வந்துட்டு கரெக்ட் இப்போ இருக்கிற மைலேஜ். நான் எதுவுமே ரீசெட் பண்ணலை இது வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து பந்திப்பூர் தாண்டினோடனே டேங்க் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே டேங்க் ஃபில் பண்ணல. ஸோ ரிமைனிங் ஃபியூல் வந்து 4 point இருக்குது, 292 km காட்டுது. ஸோ ஓவராலாக 4147 km வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த வீடியோவோட என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹை மைலேஜ் வேணும் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் தான் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு. பட் க்ரூஸ் பண்ணும்போது நான் வந்து மேக்ஸிமம் 70 to 80 அதை எக்ஸிட் பண்ணவே இல்லை எங்கேயுமே. அது மாதிரி ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு இந்த இது போகும்போது. கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக்கோ பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, சிட்டிக்குள்ளார ஈஸியாக இது வந்து ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் தென் பார்க்கிங், எவ்வளோ டைட்டு பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தால் கூட ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட பார்க்கிங் ஏரியா இதுதான் பாருங்க. இது கொஞ்சம் தான் இடம் இருக்கும், அந்த சைடில் இடம் இருக்காது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 கார் நிற்கும். அந்த கார் இருக்கும்போதுமே நாங்கள் இதில் வந்து ஈஸியாக பார்க் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காச்சும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கார் வேணும், பட்ஜெட்டில் வேணும், மைலேஜ் வேணும், ஈஸி பார்க்கிங் அண்ட் தென் சிட்டி டிரைவ் நல்லா ஈஸியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு யார் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல பவர் வேணும், லைக் ஆக்சிலரேட் பண்ணால் நல்லா போகணும் வண்டினா இந்த வண்டி வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. இது வந்து 1 லிட்டர் என்ஜின் தான். நான் வந்து 1 லிட்டர் என்ஜின் தான் சூஸ் பண்ணேன். LXI அது மட்டும்தான் 1.2 கிடையாது. அது வந்து VXI இல்லை ZXI போகணும். பட் ஒரு ஃபேமிலிக்கு இன்க்ரஸ் எக்ரஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் எனக்கு எங்கேயுமே ஹில் டிரைவில் ப்ராப்ளம் வரல. நாங்கள் ஸ்டே பண்ண ஏரியாவுமே கொஞ்சம் ஸ்லோப் தான், அங்கேயுமே நல்லாவே ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. இது எனக்கு சஃபிஷியண்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லி லோடட் 4 பேர் வித் 4 டேஸுக்கான ட்ராவல் லக்கேஜஸ் சேர்த்துமே எனக்கு எந்த ஒரு அண்டர் பாடி எங்கேயுமே எனக்கு தட்டலை. ஸோ யாராவது ஃபேமிலி ஓரியன்ட் கார் வேணும், சிட்டி அண்ட் ஹைவே டிரைவ் போவீங்க, அக்கேஷ்னலாக ட்ரிப்பு போவீங்க அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர உங்களுக்கு இதில் நாங்கள் ஆக்சசரிஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பேஸ் வேரியன்ட்ன்றதுனால நிறையா வராது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டேன், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.